கர்நாடகாவை மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக சொல்வதானால் அகில இந்தியாவையும் வியப்பிற்குரியதாக, கலக்கத்திற்குரியதாக, அதிர்ச்சிக்குரியதாக ஒரு செய்தியை நோக்கி அவர்கள் தங்களுடைய கவனத்தை திருப்பியிருக்கிறார்கள். ஆம், கர்நாடகாவைச் சேர்ந்த மதச்சார்பற்ற ஜனதாதளம் என்கின்ற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னாள் பிரதமர் தேவேகவுடா அவருடைய மகன்தான் குமாரசாமி. இவர் கர்நாடகாவின் முதல்வராக பதவி வகித்திருக்கிறார். இவருடைய தம்பி மகன்தான் பிரிஜ்வல் ரேவண்ணா. இவருடைய தந்தை எம்எல்ஏ, அவர் ஒரு ரேவண்ணா. இந்த தந்தையும் மகனும், இரண்டு ரேவண்ணாக்களும் சேர்ந்து அப்பாவி பெண்களை ரேவண்ணா செய்திருக்கிறார்கள். இதை வீடியோக்களாகவும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கேவலம் பாருங்கள். தந்தையும் மகனும் சேர்ந்தே தங்கள் வீடுகளில் பணி செய்யும் பணிப்பெண்களையும், தங்களை நாடி உதவி கேட்டு வருகின்ற அப்பாவி இளம் பெண்களையும் இவர்கள் தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் அவர்களை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புறவு செய்து மட்டுமல்லாமல் அதை வீடியோக்களாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். எத்தனை வீடியோக்கள் இருக்கும் என்று எண்ணுகிறீர்கள்? கிட்டத்தட்ட 3000 வீடியோக்கள் என்று வாய்விலிருக்கிறார்கள் மக்கள். ஆம், 3000 வீடியோக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த தந்தையும் மகனும் இவர்கள் பிரபலமான அரசியல் குடும்பத்தின் வாரிசில் வந்தவர்கள். இந்த தேவேகவுடா ஒரு பாரதத்தின் பிரதமராக 7 மாதங்கள் பதவி வகித்தவர். இவருடைய மகன் குமாரசாமி கர்நாடகாவின் முதல்வராக பதவி வகித்திருக்கிறார். இவனுடைய தந்தை ரேவண்ணா ஒரு எம்எல்ஏ, மகன் பிரிஜ்வல் ரேவண்ணா எம்பி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்வாக செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவன் ஹசன் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றான். மீண்டும் இவன் அதே ஹசன் தொகுதியில் பாஜக கூட்டணியின் ஆதரவோடு அங்கே நின்றிருக்கிறான். வேட்பாளராக நின்று தேர்தலை சந்தித்திருக்கிறான். இந்த கேடுகட்ட ஒரு பயலுக்காக, இந்த ரேபிஸ்டுக்காக பிரச்சாரம் செய்ய வந்தவர் யார் தெரியுமா? நம்முடைய 56 இன்ச்சு மோடி. அங்கே வந்து இவனை வானலாக புகழ்ந்து, இவனுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், இந்தியா வல்லரசாகும், இந்தியா மிகப்பெரிய உயரங்களை எட்டும் என்று மோடி வாக்கு சேகரித்த கொஞ்ச நாட்களில் இவனுடைய லீலைகள் அம்பலமாகிறது. இவனை பற்றிய வீடியோக்கள் 1-2 அல்ல, கிட்டத்தட்ட 3000 வீடியோக்கள் என்று சொல்லப்படுகிறது. அத்தனையும் இவன் ஒருவனே நாயகனாக இருந்திருக்கிறான். சில வீடியோக்களில், பல வீடியோக்களில் இவனுடைய தந்தையும் இடம்பெற்றிருக்கிறான். இந்த இருவரும் சேர்ந்து பல பெண்களை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு கொடுஞ்செயல், வன் செயல், அருவருக்கத்தக்க செயல் கர்நாடகா முழுவதும் மட்டுமல்ல, இந்தியாவையும் அதிர வைத்திருக்கிறது. ஆனால் இதுவரை கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா, ஏற்கனவே பாரதிய ஜல்சா பார்ட்டி என்று அது போற்றப்படுகிறது, அதற்கு வீடியோக்களுக்கும் பஞ்சமில்லை. நம்முடைய அண்ணாமலை அவர்களும் அங்கே போயிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக. இந்த காலகட்டத்தில் தான் இந்த வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. வீடியோக்களில் புகழ்பெற்றவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள். கேடி ராகவன் வீடியோ உள்ளிட்ட பல்வேறு விதமான வீடியோக்களை வெளியிட்டு வீடியோ தயாரிப்பாளராக இருப்பவர் தான் அண்ணாமலை. அவருக்கும் இந்த வீடியோக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று இதுவரை தெரியவில்லை. அப்படி ஏதேனும் இருந்தால் அது விரைவில் வெளிவரும். ஆக ரேவண்ணா அவர்கள் ஹசன் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர். இந்த அயோக்கியன் இத்தகைய இழி செயலில் ஈடுபட்டிருக்கிறான். ஆயிரக்கணக்கான பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இவன் தந்தையுடைய விளையாட்டுக்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக இருந்திருக்கின்றன, இதையெல்லாம் உளவுத்துறை கண்டுபிடித்து சொல்லியிருக்காதா மோடி அவர்களுக்கு? 56 இன்ச்சு சௌக்கிதார். இந்த சௌக்கிதாருக்கு இதெல்லாம் தெரியாதா? தேசத்தின் காவலன் என்று தன்னைத்தானே மார்கட்டி கொள்கின்ற இந்த சௌக்கிதாருக்கு இந்த அயோக்கியனுடைய லீலைகள் தெரியாமல் எப்படி இங்கு வந்தார்? இவனுக்கு எப்படி ஓட்டு கேட்டார்? கொஞ்சமும் வெட்கமில்லாத இந்த கூட்டத்தின் செயல்களை பார்த்தீர்களா? இந்த அயோக்கியன் விசாரணை வளையம் இறுகுகிறது என்ற செய்தி அறிந்தவுடன், ஹசன் தொகுதியின் தேர்தல் முடிந்தவுடன் ஓட்டும் போட்டுவிட்டு இவன் தப்பி இருக்கிறான் எளிதாக ஜெர்மனிக்கு. எப்படி இவன் தப்பினான்? மத்திய ஒன்றிய அரசின் ஆதரவில்லாமல் ஒருவன் எப்படி தப்ப முடியும்? இவனை பற்றிய வீடியோக்கள் இப்படி தீயாய் பரவி கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் இவன் எப்படி வெளிநாட்டுக்கு தப்ப முடிந்தது?
இவனோட ஒருவேளை இவன் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இவனை தேர்தல் ஆணையம் கௌரவமாக அங்கீகரிக்குமா? இந்த கிரிமினலுக்கு, இந்த அயோக்கியனுக்கு பார்லிமெண்டின் இடம் ஒதுக்குவீர்களா? இவனுக்கு பதவி பிரமாணத்தை மேதகு குடியரசுத் தலைவர் முர்மு செய்து வைப்பாரா? எத்தனை கேள்விகள் இங்கே இருக்கின்றன என்று பாருங்கள். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகின்ற இத்தகைய அயோக்கியர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஒதுக்கி தள்ள வேண்டும். ஆம், இவன் இப்பொழுதைக்கு இவனுடைய லீலைகள் அம்பலமாகி இருப்பதன் மூலமாக கர்நாடகாவில் மட்டுமல்ல, எஞ்சியிருக்கின்ற அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவை மக்கள் புறக்கணிப்பார்கள். அதனுடைய போராட்டம் தீயாய் பற்றி கொண்டிருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, எங்க வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.